வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வைரஸ்னால நிறைய பேர் உடம்பு பாதிச்சுட்டே இருக்கு. எந்த வைரஸும் நம்ம உடம்பை வந்து பாதிக்காத அளவுக்கு பாட்டி வைத்தியத்தில் 2 கசாயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து செஞ்சு குடிக்கும் போது உங்களுக்கு இந்த வைரஸோட பயம் வந்து இல்லாமல் இருக்கலாம். அதுக்கடுத்து ஆஸ்மா இருக்கிறவங்க கூட இந்த 2 கசாயத்தையுமே கண்டிப்பாக கொடுக்கலாம். 6 மாத குழந்தையிலேருந்து 60 வயசு வரைக்கும் கூட இந்த கஷாயத்தை வந்து சாப்பிடலாம். எந்த சைடு எஃபெக்டும் வராது. எல்லாமே வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நம்ம தயாரிக்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நான் கொதிக்க வைக்கிற மாதிரி ஒரு கஷாயம் இதை வந்து ரெடி பண்ணி காட்டுறேன். மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 20 மிளகு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் வச்சுருக்கேன். இது நார்மலாகவே டெய்லி வந்து வெறும் வயிற்றுல குடிச்சிங்க அப்படின்னாலே ரொம்ப நல்லது. நைட்லேயும் இது குடிக்கலாம். வெல்லம் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். ஒரு லெமன் வச்சுருக்கேன். இதில் நமக்கு பாதி தான் தேவை. முதல்ல நம்ம ஒரு பாத்திரம் வச்சிடலாம். கரெக்டாக நம்ம 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம். இந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ இந்த மிளகு வந்து நம்ம இந்த கல்லில் போட்டு நல்லா வந்து தட்டிக்கலாம். இந்த மாதிரி நெசுக்குனா போதும். இப்போ கொதிச்சுட்டு இருக்க இந்த தண்ணியில் வந்து இதை போட்டுருவோம். இப்போ நான் இது வந்து 2 பேர்த்துக்கு கணக்கு பண்ணி வைக்கிறேன். அதாவது ஒரு 1/2 டம்ளர் குடித்தா கூட போதும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த 1 டம்ளர் தண்ணி வந்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணியாக ஆகணும். அந்தளவுக்கு கொதிக்கணும். இதில் வந்து நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. வடிகட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி 1/2 டம்ளர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறின உடனே இதில் வந்து நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ இது சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பாலாடை அளவுக்கு கொடுத்தா போதும். அதாவது 6 மாத குழந்தைன்னா 2 ஸ்பூன் போதும். 1 வயசு குழந்தைன்னா 1 பாலாடை போதும். அந்த மாதிரி அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி கொடுக்கலாம். பெரியவங்கன்னா நல்லா 1/2 டம்ளர் வந்து 1 டம்ளர் வரைக்கும் குடிக்கலாம். இந்த மாதிரி வெது வெதுப்பாக இருக்கும் போதே நம்ம வந்து இந்த லெமன் வந்து ஒரு 1/2 லெமனில் 1/4 லெமன் புழிஞ்சா போதும். நல்லா இது கலக்கிட வேண்டியதான். அதுக்கப்புறம் வெறும் வயிற்றுல இதை குடிக்கணும். இப்போ நம்ம அடுத்த கஷாயம் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இதில் இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். ஒரு சின்ன பீஸ் அதிமதுரம் இதை போட்டு நல்லா நெசுக்கிடலாம். இது வந்து ரொம்ப திக்காக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நெசுக்கிறது வந்து கஷ்டம்தான். இந்த அளவுக்கு நம்ம இப்படி தான் நெசுக்க முடியும். நம்ம மிக்சியில் போட்டு அடித்தோம் அப்படின்னா நல்லா வந்து அடிச்சிடலாம். அதுக்கடுத்து சுக்கு. இப்போ இதுவுமே நான் 2 பேர் அளவுக்கு தான் நான் போட்டுட்ருக்கேன். இந்த அளவு சுக்கு போட்டுக்கலாம். சுக்கு வந்து நல்லா நசுக்கியாச்சு. இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மிளகு வந்து ஒரு 20 கிட்ட வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். திப்பிலி, சுக்கு, மிளகு இது 3ஐயும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம இடித்த எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 வெத்தலை, கொஞ்சம் துளசி வச்சுருக்கேன். வில்வம் கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து இதில் ஒரு 2 இலை சேர்த்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி வில்வம் கிடைக்கல, அதனால் இது வரைக்கும் போடுறேன். இப்போது நம்ம துளசி போட்டாச்சு. அதுக்கடுத்து வெத்தலையும் இதில் சேர்த்துருவோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நம்ம வடிச்சுக்கலாம். எப்படிப்பட்ட நெஞ்சு சளியும் இது வந்து நல்லா எடுத்துரும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துக்கலாம். இதில்
இந்த மாதிரி சூப்பரான கசாயத்தை போட்டு குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கொடுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.